கலைஞரை பற்றி சொல்லணும்னா அவருடைய நான் பழைய நண்பர். நான் அவரை எந்த நேரத்தில் வேணாலும் விமர்சிக்கலாம். அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். அடுத்தது ஊடகத்திலே பதில் சொல்லுவார். ஒரு தூரம் கூட்டணி அவரோட தான் கூட்டணி சேர்ந்தோம். அப்போது நிருபர்கள் கேட்குறாங்க, கூட்டணியில் ஒன்றா இருக்கிறீங்க, அவர்களுடைய சப்போர்ட்டில் 18 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சப்போர்ட்டில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க. ஆனால் அவர் நினச்சிருந்தாருன்னா கூட்டணியில் சேர்ந்துருக்கலாம். கூட்டணி இருந்தால் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தேன். நிபந்தனையற்ற ஆதரவு. அதனால் 5 வருஷம் கொடுத்தேன். இதனால் காங்கிரஸ்காரங்களும் எங்கள் கூட இருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியும் அவங்க என் மேலே கோபம். கூட்டணி சேர்ந்து கூட்டணி மந்திரி சபை அமைக்கலையே, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டாருன்னு. கலைஞருக்கு மெஜாரிட்டி இல்லை, 96. அப்புறம் சரின்னு 5 வருஷம் நான் அவருக்கு ஆதரவு கொடுத்தேன். அதே நேரத்தில் அவர் செய்கிற அல்லது அரசு செய்கிற தவறுகளை எல்லாம் நான் ஊடகத்தில் சொல்லுவேன். அப்போ தாங்க ஒரு நிருபர் கேட்குறாரு, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, ராமதாஸ் இந்த மாதிரி உங்களுடைய விமர்சனம் பண்ணுறாரு. தம்பி, அவர் விமர்சனம் இல்லை, தைலாவரத்துலேருந்து எனக்கு தைலம் வருது அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லுவார். நகைச்சுவையாக பேசுகிறதுல ரொம்ப அழகாக பேசுவார்.